Hi everyone, welcome back to Mom's Care Botanicals. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சம்மர் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ சம்மரில் வந்து ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 7-8 அந்த மாதிரி ஒரு வயசில் ஒரு நாள் என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா வந்து நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நொங்கு வாங்கிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து வீட்டில் ஏதோ நாங்கள் வேற ஒருத்தவங்க வீட்டில் இருந்தோம். அது இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் டைமு, ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க அப்போது. ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பா நொங்கு வாங்கிட்டு வந்து என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு நம்ம வந்து மாடிக்கு போகலாம், மொட்டை மாடிக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் நொங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு நொங்குன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்குமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டு. அப்போ வந்து நொங்கு வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் மாடிக்கு போயிட்டோம். மாடிக்கு போயிட்டு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டோம் 2 பேருமே. சாப்பிட்டுட்டு அப்போ வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எனக்கு சின்ன வயசில் நிறைய வேர்க்குரு இருக்கும். அந்த வெயில் காலத்தில் அந்த வெயிலில் விளையாடுறது இந்த மாதிரி இருக்கும்போது வேர்க்குரு வந்து நிறைய வரும். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த நொங்கு வந்து அந்த நம்ம சாப்பிட்ட உடனே அந்த கையிலலாம் ஒட்டியிருக்கும்ல ஃபுல்லாகவே, அப்போ அதுக்கப்புறம் அந்த தோலுக்கு பின்னாடியும் அந்த நொங்கு இருக்கும் இல்லையா, தோலை உரிச்சோடனே. ஸோ அதை எல்லாத்தையும் முகத்தில் தடவிக்கோ, உனக்கு வந்து அந்த வேர்க்குரு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து இல்லை, நானும் தடவ மாட்டேன், அது மாதிரி கொலன்னு இருக்கும், பிசுன்னு வந்து மூஞ்சியில் ஓட்டும், இல்லை நான் தடவ மாட்டேன்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொன்னார். நான் கேட்கல. அப்புறம் அவர் விட்டார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா விளையாட்டுக்காக வந்து அவர் வந்து எனக்கு தடவுன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், என் கையில் இருந்தது ஃபுல்லாக அவர் பக்கத்தில் பூசி விட்ட உடனே அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, என் முகத்துலேயே பூசிடுன்னு சொல்லிட்டு நான் உன் முகத்தில் பூசிட்டேன்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருந்தாங்க. எழுந்துச்சு ஓடிட்டேன். துரத்திட்டு வந்துட்டு ஃபுல்லாக மொட்டை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு எனக்கு பிடிச்சி என் முகத்தை ஃபுல்லாக அவர் கையில் இருந்ததை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டோடனே அதுக்கப்புறம் அது லைட்டாக கொஞ்ச நேரத்தில் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அடுத்த நாளே வந்து எனக்கு அந்த வேர்க்குரெல்லாம் காஞ்சி போய் அது ஃபுல்லாக வந்து கொட்டிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து கிளியர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ தான் நினச்சேன், ஆமாம் இது நல்லா வேலை செய்யுது போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இப்போ நொங்கு சீசனு, அப்போ வந்து நிறைய நொங்கு வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி வேர்க்குரு இருக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா சில பேர் வெளியே போய் விளையாடுறாங்க. இப்போ யாரும் வெளியே அதிகமாக விளையாடுறதில்லை, ஏன்னா எல்லோரும் மொபைலில் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் பசங்க வெளியே போய் விளையாண்டு அது மூலமாக வேர்க்குரு வந்து சம்மரில் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நொங்கை வந்து அந்த தோலை எடுத்துட்டு, அந்த தோலில் பின்பக்கம் இருக்கிறது எடுத்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணாலே, அது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்க்குரு வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். ஒரு தடவை போலன்னா இந்த நெக்ஸ்ட் டைமும் அதே போல் பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை பண்ணிங்கனாலே அந்த வேர்க்குரு எல்லாமே சரியாயிடும். அதே போல் இந்த மாதிரி சம்மர் டைமில் நிறையா வந்து குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்லாம். இப்போ நொங்கு சீசன் அதிகமாக இருக்கிறதுனால நொங்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த வேர்க்குரு வர்றது எல்லாத்தையுமே அது தடுத்துரும், உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும். ஓகே, நான் வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.